ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இருக்கோம். சிதம்பரத்துலேருந்து மண்ணை எக்ஸ்பிரஸில் திருவாரூர் போக போகிறோம். மண்ணை எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி பயங்கரமான கூட்டத்தோடு வந்துட்டுருக்கு கைஸ். எப்படி நம்ம 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோமோ ஸ்டாண்டிங்கில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் கைஸ் இப்போதைய அன்ரிசர்வ்டு நிலைமை. ரொம்பவே மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். உட்காரவும் இடம் இல்லாமல் நிற்கவும் இடம் இல்லாமல் இருக்காங்க. நிற்க கூட முடியாமல் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கேன். மயிலாடுதுறை போயாச்சும் இடம் கிடைக்கலான்னு பார்ப்போம் கீழே உட்காரத்துக்கு. மயிலாடுதுறை ரீச் ஆகிட்டோம் கைஸ். இப்போ அதை விட மோசம் கைஸ். எப்படியோ கொஞ்சோண்டு இடம் கழிச்சு உட்காந்துட்டேன். லைட்டாக தூங்கிட்டே போவோம். ஒரு 8 மினிட்ஸ் டிலேவோட 4:58க்கு நம்ம திருவாரூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இருக்கிற எல்லா கூட்டமும் இறங்கிடுச்சு கைஸ் திருவாரூரில். போத் அண்டர்சர்வ்டு அண்ட் ரிசர்வ்டு எல்லாமே. திருவாரூருக்கு அப்புறம் நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸ்க்கு 2 ஸ்டாப்பிங் கைஸ் இருக்குது. ஒன்று கோட்டுச்சேரி, அப்புறம் நீடாமங்கலம் ஜங்ஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மன்னார்குடி தான் கைஸ். இந்த ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸோடு தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. இந்த 2 ட்ரெயின்ஸையுமே ஹெவி க்ரௌடட் ட்ரெயின்ஸ்னே சொல்லலாம். எப்போவுமே கூட்டமாக தான் போகும். ஒரு நாள் கூட கம்மியாக இருக்காது. அது வீக் டேவாக இருந்தாலும் சரி, ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டேவாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இந்த ட்ரெயின்ஸு கூட்டமாக தான் போயிட்டுருக்கும். அதோட இப்போ ரம்ஜான் லீவுக்காக வந்திருக்காங்க இல்லையா, சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாள் லீவுக்காக வந்திருக்காங்க. அதனால் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி. திருவாரூர் ஜங்ஷனில் எப்போவுமே மண்ணை எக்ஸ்பிரஸ்க்கு 5 நிமிஷம் ஆல்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 2 நிமிஷத்துலேயே எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்ததே கொஞ்சம் லேட்டு தான், அதனால் வேகமாக எடுத்துட்டாங்க. இங்கே திருவாரூர் ஜங்ஷனில் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் வந்த உடனே எந்தெந்த ட்ரெயின்ஸுக்கெலாம் கனெக்டிவிட்டியாக இருக்குன்னா, திருத்துறைப்பூண்டி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர், அப்புறம் திருவாரூர் டு விழுப்புரம் பேசஞ்சர், காரைக்கால் டு எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ், அடுத்து நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர். இந்த 4 ட்ரெயின்ஸுக்கு இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் ஒரே ஒரு ட்ரெயின் தான் கனெக்டிவிட்டியாக இருக்குது. மண்ணை எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து திருவாரூர் வருவாங்க. இந்த 4 பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கு தான் பிளான் பண்ணி வருவாங்க. இந்த ஒரு ட்ரெயின் மட்டுமே 4 பேசஞ்சர் ட்ரெயினுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டமாக வருது இந்த ட்ரெயின் எப்போதுமே. இனிமேல் மண்ணை எக்ஸ்பிரஸில் மட்டும் ரிசர்வேஷன் பண்ணாமல் வந்துடாதீங்க கைஸ். நான் முன்னாடி February 8 திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணேன் இல்லையா, அப்போவுமே நான் இதே மாதிரி தான் வந்தேன். அப்போவுமே செம்ம கூட்டமாக தான் வந்துச்சு. இன்றைக்கி அதை விட அதிகமான கூட்டத்தோடு தான் இன்றைக்கி வந்துச்சு. அதனால் மண்ணை எக்ஸ்பிரஸில் மட்டும் இங்கேருந்து போகிறதா இருந்தாலும் சரி, அங்கேருந்து வர்றதா இருந்தாலும் சரி, ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த வண்டியை விட்டுருங்க. சரி வாங்க, அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே காரைக்குடி பேசஞ்சருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம காரைக்குடி பேசஞ்சர் 5th பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்குது. நம்மளோட திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சருக்கு இன்றைக்கி WDP-4 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நான் அன்றைக்கி February 8 அன்றைக்கி வந்தப்போ WDP-4D இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சேம் தான், ஆனால் WDP-4D தான் பவர்ஃபுல். நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சருக்கு இதாங்க ரேக் ஷேரிங். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். நம்ம திருவாரூர் ஜங்ஷன்லேயுமே சிதம்பரத்தில் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக இருக்கும் கைஸ். அங்கே விட இங்கே சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0619 காரைக்குடி பயணிகள் வண்டி திருவாரூர் இருந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடி வரை செல்லும் வண்டி 5வது நடைமேடையில் இருந்து 6:25 புறப்படும். Passengers, train number 06197 காரைக்குடி passenger from Tiruvallur to காரைக்குடி via திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி will depart at 6:25 from platform number 5. இதுதான் கைஸ் காரைக்கால் டு எஸ்எம்பிடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குது. இதுக்கடுத்த டிபார்ச்சர் நம்ம தான். கரெக்டாக 6:25க்கு ஆன் டைமில் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். எப்போதுமே திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் தான் பியூட்டிஃபுல்லான சன்ரைஸோடு அதோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். கிளம்பும் போதே சன்ரைஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் அப்படியே ஆப்போசிட்டு. காரைக்குடியிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு தான் கிளம்பும். இங்கே நைட்டு 9:30 வந்து ரீச் ஆகும். இந்த 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸுமே ஒன் டைரெக்ஷனில் தான் டெய்லியும் ரன் ஆகிட்டுருக்குது.
காலையிலனா திருவாரூர் டு காரைக்குடி மட்டும்தான், காரைக்குடி டு திருவாரூர் கிடையாது. ஈவினிங்னா காரைக்குடி டு திருவாரூர் மட்டும்தான், திருவாரூர் டு காரைக்குடி கிடையாது. 2 டைரெக்ஷனில் எப்போ தான் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸை ரன் பண்ண போகிறாங்களோ தெரில கைஸ். இன்றைக்கி அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு ஆன் டைமில் போகிறாங்களா இல்லை டிலேவாக போகிறாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். நான் போன தடவை ட்ராவல் பண்ணது February 8, 2025. அன்றைக்கி பனி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்ததுனால தான் கொஞ்சம் டிலேவாக போச்சு வண்டி. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனதுனால தான் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, நல்லா கிளியராக இருக்குது. இன்றைக்கி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. இப்போ பாருங்கள் அந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை, சூப்பராக இருக்குல்ல. நம்ம காரைக்குடி பேசஞ்சருக்கு எதுக்காக 5th பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் ஈஸியாக டைவர்ட் ஆக முடியும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம காரைக்குடி பேசஞ்சருக்கு எதுக்காக 5th பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் காரைக்குடியில் எனக்கு டக்குன்னு டைவர்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்லேயோ செகண்ட்லேயோ போட்டிருந்தாங்கன்னா அங்கேருந்து 2nd, 3rd, 4th, 5th வந்தது அப்புறம் தான் டைவர்ட் ஆக முடியும். இது ரொம்பவே கஷ்டம். இதனால் ரொம்ப லேட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ரைட் சைடு போகுது பார்த்திங்களா, இதான் நீடாமங்கலம் தஞ்சாவூர் லைனு. நீடாமங்கலத்துலேருந்து மன்னார்குடிக்கும் தஞ்சாவூருக்கும் லைன் பிரியுது. இதாங்க அந்த டைவர்ஷன். இப்போ லெஃப்ட் சைடு டைவர்ட் ஆகிருக்கோம் இல்லையா, இதான் நம்ம காரைக்குடி லைனு. ஸ்ட்ரைட்டாக போனால் நீடாமங்கலம் தஞ்சாவூர் லைன் வந்துடும். அங்கே 2 டீசல் இன்ஜின் அழகாக நின்றுட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்ம லைன் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டீசல் இன்ஜின்ஸே பார்க்க முடியாது கைஸ். நமக்கு பிடிச்சது இந்த டீசல் இன்ஜினும் டீசல் இன்ஜினோட சத்தமும் தான். அது இல்லைன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது. எப்போவாச்சும் ரன் பண்ணுவாங்க. திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி தான் வேகமாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வேகத்துலலாம் நம்ம லைன் முடிக்க மாட்டாங்க. திருத்துறைப்பூண்டியிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இன்னும் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். இது தாங்க உள்ளத்துலேயே லாங்கஸ்ட்டு கர்வ். அப்படியே யூ ஷேப்புக்கு வந்துடுச்சு. லெஃப்ட் சைடு நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே யூ மாதிரி இருக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க திருத்துறைப்பூண்டியிலேருந்து காரைக்குடி வரைக்கும் எது வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி லைனில் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அழகாக போல்ஸ் எல்லாம் ஓனி ஒயரிங் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு, அப்புறம் எலக்ட்ரிக் லோக்கோ டயர்லாம் முடிஞ்சு நீட்டாகிடுச்சு இந்த ரூட்டு. திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகும்போதே இன்றைக்கி பாருங்கள், சூப்பரான சன்ரைஸு. அன்றைக்கி ஹெவி ஸ்னோஃபால்னால் சுத்தமாக சன்ரைஸே வரல. திருத்துறைப்பூண்டிக்கிட்ட போகும்போது தான் சன்ரைஸே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திருவாரூர்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ஹால்ட்டான மாங்குடி கூட போய் ரீச் ஆகலை, அதுக்குள்ளேயே சூப்பரான சன்ரைஸ் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் டிலேவோட 6:38க்கு நம்ம மாங்குடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். போல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு ஊனியிருப்பாங்கன்னு நினச்சேன், எல்லாமே ரைட் சைடு தான் ஊனி வச்சுருக்காங்க. திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷனுமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன்ஸ் தான். அதில் திருநெல்லிக்காவலும் அலத்தம்பாடியும் மட்டும்தான் 2 பிளாட்ஃபார்ம் உள்ளது. மற்ற எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். இந்த சைடு போல்ஸை ஊனணுன்னா இந்த சைடு காங்கிரீட்டை உடச்சி நோண்டி அப்புறமா ஊனி அதை ஃபிக்ஸ் பண்ணி அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி இந்த சைடு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அழகாக நோண்டி ஊனிடலாம். அதுக்காக தான் ரைட் சைடே எல்லாத்தையுமே ஊனி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மாங்குடிக்கு அடுத்து அதே 1 நிமிஷம் டிலேவோட 6:42க்கு மாவூர் ரோட் வந்து ரீச் ஆகிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸு, சூப்பராக இருக்குல்ல. சன்ரைஸோடு நம்ம கோச்சை பார்க்கும்போது கோச்சை அப்படியே மின்னுது. 6:43க்கு நம்ம மாவூர் ரோட்லேருந்து கிளம்பிட்டோம். போன தடவை February 8 அன்றைக்கி வரும்போதெல்லாம் அந்த ஸ்டேஷன்லலாம் சன்ரைஸ் எல்லாம் ஒன்றுமே தரல, ஃபுல்லாக பனியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஸ்டேஷன்லலாம் ப்ராப்பரான லைட்டே கிடையாது. நான் நைட்டு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், சுத்தமாக லைட்டே எரியாது. இதெல்லாம் இன்னுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் வந்து கொஞ்சம் இடத்துல ரைட் சைடு ஊனியிருக்காங்க, கொஞ்சம் இடத்துல லெஃப்ட் சைடு ஊனியிருக்காங்க. எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே ஊனியிருக்காங்க போல் இருக்குது. ஒரு சில இடத்துல ரைட் சைடு, ஒரு சில இடத்துல லெஃப்ட் சைடு அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்களா, இது ரைட் சைடு ஊனியிருக்காங்க. இப்போ நம்ம திருநெல்லிக்காவல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாங்குடி மாவூர் ரோடு, இது ரெண்டத்தையும் விட கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன்னா அது இந்த ஸ்டேஷன் தான், திருநெல்லிக்காவல். ஒரு நிமிஷம் டிலேவோட 6:48க்கு நம்ம திருநெல்லிக்காவல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷனில் நல்லா ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் போய் சூப்பராக இருக்குது. இதில் எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே தான் ஊனியிருக்காங்க, ஏன்னா 2 சைடுமே பிளாட்ஃபார்ம் இருக்குது.
இதில் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஊனியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு குழியை நோண்டி அப்புறமா ஊனி மறுபடியும் காங்கிரீட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊனியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஷெட்டு வரும் இல்லையா, அந்த இடத்துலையுமே அந்தளவுக்கு ஹோல் க்ரியேட் பண்ணி அப்புறமா தான் ஊனுவாங்க. இதுதாங்க திருநெல்வேலி ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் எல்லாம் அழகாக ஊனி அழகாக ஒயரிங்கெல்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரெயினை கிராசிங்காக நிறுத்துனாங்கன்னா இந்த மாதிரி 2 பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனில் தான் நிறுத்துவாங்க. அதில் லூப் லைன் எடுத்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு செகண்ட் பிளாட்ஃபார்மில் இன்னொரு ட்ரெயினை ஸ்கிப் பண்ண விடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் லூப் எடுத்து வந்தோமா, அதே மாதிரி அந்த லூப்லேருந்து வந்து மெயின் லைனுக்கு ஜாயின் பண்ணுவோம். மெயின் லைன் வந்து மேக்ஸிமம் செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். லூப் லைன் வந்து வளைஞ்சு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு உள்ளே போகிறது, அப்புறம் மறுபடியும் அந்த வளைஞ்சதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வர்றது தான், இதுதான் லூப் லைன்னு சொல்கிறது. இப்போ நம்ம அதுக்கடுத்த ஸ்டேஷனான அம்மனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 6:52க்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷனுமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான். சாரி கைஸ், உள்ளே வரும்போது சரியாக கவனிக்கலை. நான் ரைட் சைடுக்கு வந்திருந்தேன். இங்கே வரும்போது வேகமாக உள்ளே வந்துட்டாங்க. அதோடு நம்ம லெஃப்ட் சைடு எந்திரிச்சு வந்து டோர்கிட்ட வந்து தான் வீடியோ எடுக்க முடியும். இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 7 மணிக்கு நம்ம மணாலி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன்னா இங்கே வந்து நல்லா தூங்கிட்டேன் கைஸ். அம்மனூருக்கு அடுத்து அலட்டம்பாடி ஒரு முக்கியமான ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டேன், சாரி கைஸ். திருத்துறைப்பூண்டிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் தான் இந்த மணாலி ஸ்டேஷன். இதுவுமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான். பிளாட்ஃபார்ம் லெஃப்ட் சைடு தான் இருக்குது. இப்போ எந்திரிச்சு போக முடியலை, அவ்வளோ தூக்கம் வருது. அதனால் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் டிலேவோட 7:07க்கு நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ட்ரெயினுக்கு 2 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரில் 2 நிமிஷம் ஆல்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வந்து திருத்துறைப்பூண்டியும் பட்டுக்கோட்டையும் தான். வேறு எந்த ஸ்டேஷன்லேயுமே வந்து 2 நிமிஷம் ஆல்ட்டு கிடையாது, 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் கூட இல்லை, ஆளுங்க ஏறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துருவாங்க, 30 செகண்ட்லேயே கூட எடுத்துருவாங்க. இந்த திருவாரூர் டு காரைக்குடி லைனில் மொத்தம் 2 பெரிய ஸ்டேஷன் தான் இருக்குது. ஒன்று திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன், இன்னொன்று பட்டுக்கோட்டை. அதே மாதிரி திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் 2 பெரிய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று திருநெல்வேலிக்காவல், இன்னொன்று அலட்டாம்பாடி. நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டேஷனு. திருத்துறைப்பூண்டியில் எப்போவுமே இந்த ட்ரெயினுக்கு செம க்ரௌட் இருக்கும். ஒரு சில பேர் இந்த ட்ரெயினை வந்து காரைக்குடியில் இருக்க அழகப்பா காலேஜ் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேயும் ஒயரிங்கெல்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கூட்ஸ் ட்ரெயினை திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் கூட்ஸ் ட்ரெயின் நின்று நான் பார்த்ததே கிடையாது. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் 3rd பிளாட்ஃபார்மில் இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் முடியலை கைஸ். ஒயரிங்கெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளி லைன் பிரிகிறத அன்னைக்கு சரியாக காட்ட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கிளியராக காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ தான் கைஸ் பெரியும், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன், திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த அகஸ்தியம்பள்ளி லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அப்புறமா டைவர்ட் ஆனால் நம்ம காரைக்குடி லைனு. இப்போ நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். இங்கே தாங்க லைன் பிரியுது. இதுதான் திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி லைனு. வேதாரண்யம் வழியாக போகும். அகஸ்தியம்பள்ளி எதுக்காக ஃபேமஸ் ஆச்சுன்னா, அகஸ்தியம்பள்ளியிலேருந்து கோடியக்கரை வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து சூப்பரான பீச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் போய் பார்க்கவே இல்லை, எப்போவாச்சும் ஒரு நாள் போகலாம். அடுத்து வாங்க திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி லைனில் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இதுக்காக தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வந்தது. அங்கே பார்க்கலாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிருக்கா இல்லையான்னு.
இப்போ நம்ம தில்லைவிளாக்கம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். திருத்துறைப்பூண்டிக்கும் முத்துப்பேட்டைக்கும் நடுவில் உள்ள ஒரு பெரிய ஸ்டேஷன் இந்த தில்லைவிளாகம் தான். முத்துப்பேட்டையோட பெரிய ஸ்டேஷன்லேயே சொல்லலாம். முத்துப்பேட்டையில் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான், இங்கே தான் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 7:21க்கு நம்ம தில்லைவிளாகம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எப்படி இன்னொரு நிமிஷம் டிலே ஆச்சுன்னா, திருத்துறைப்பூண்டிலேருந்து வெளியே வரும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் நடக்கவே இல்லை கைஸ். இப்போ தாங்க தில்லைவிளாகத்தில் குழியை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. குழியை நோண்டி இவங்க போல்ஸை ஊனி இவங்க ஒயரிங் பண்ணி எப்போ தான் முடிக்க போகிறாங்களோ தெரியல. இந்த வருஷத்துக்குள்ளேயாச்சும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்போ தான் முடிக்கிறாங்கன்னு. நம்ம நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து மண்ணை எக்ஸ்பிரஸில் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எந்த யூஸுமே இல்லை கைஸ். திருத்துறைப்பூண்டி வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க இவ்வளோ நாளாக. February 8லேருந்து March 29 ஆயிடுச்சு. நான் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் வந்திருக்கேன். இதான் கைஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. இங்கேயுமே எந்த ஒர்க்ஸுமே பண்ணவே இல்லை. இனிமேல் இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் கொடுக்க வரணுன்னா ஒரு 5 மாதம் கழிச்சு தான் பிளான் பண்ணி வரணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஒர்க்ஸு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அவ்வளோயும் ஒர்க்ஸே போகலைன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு நல்ல தூக்கம் கைஸ். முத்துப்பேட்டைக்கு தான் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கேன்னு சொல்லி நல்லா தூங்கிட்டேன். முத்துப்பேட்டையை மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிராம்பட்டினம் பீச்சு. இந்த ஸ்டேஷன் தான் கைஸ் பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட உள்ள ஸ்டேஷன். அகஸ்தியம்பள்ளி கூட பீச்சுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்காது. இதுதான் பீச்சு கிட்டே இருக்குது. இது வந்து பீச்சோட இன்னொரு எண்டு பாயிண்ட்டு. இதோட மெயின் கரை வந்து எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். நாங்கள் முன்னாடி அதிராம்பட்டினம் பீச்சு போனதில் ஒரு செப்டம்பர்லேயோ நவம்பர்லேயோ போனோம். அந்த ஃபோட்டோஸை கூட இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதிராம்பட்டினம் மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த கரை எந்த சைடு இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கா, அதான் கைஸ் டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான பீச்சு வேறு எங்கேயுமே இருக்காது. இங்கே தான் இருக்குது. ஆனால் அதோடய ஃபுல் வியூ தெரியல. அதோட ஒரு பார்ட் மட்டும்தான் தெரியுது. நான் ஃபோட்டோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் உண்மையான அதிராம்பட்டினம் பீச்சு. அது இங்கேருந்து எந்த சைடு இருக்குன்னு தாங்க தெரியல. ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 7:39க்கு நம்ம அதிராம்பட்டினம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட வியூ லைட்டாக தெரியும். இங்கேயுமே எந்த விதமான எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் பண்ணவே இல்லை. அதோட அதிராம்பட்டினம், பேராவூரணி, அறந்தாங்கி இந்த 3 ஸ்டேஷன்லையுமே பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது அதிராம்பட்டினத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஸ் போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இப்படி வந்ததே வேஸ்ட்டு கைஸ். எந்த ஒர்க்ஸுமே பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. சிதம்பரத்தில் தஞ்சாவூர் போகிறதுக்கு மைசூர் எக்ஸ்பிரஸை விட்டுட்டேன். அப்புறம் திருப்பதி ராமேஸ்வரத்தை விட்டுட்டேன். செந்தூரை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் இங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு. இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே நடக்காமல் தான் இருந்திருக்குது. 8 மணிக்கு அப்புறம் சிதம்பரத்துலேருந்து எவ்வளோ ட்ரெயின்ஸ் இருக்குது தஞ்சாவூர் போகிறதுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்காமல் வந்தது வேஸ்ட்டு தான் கைஸ். இனிமேல் ஒரு 5 மாதம் கழிச்சு தான் இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் கொடுக்குறதுக்கே வரணும். நான் வந்து 1.5 மாதம் ஆச்சு. அது வரைக்கும் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. நேற்று நைட்டு போட் மேலேயாச்சும் கிளம்பியிருக்காங்க கைஸ். இங்கே வந்து இவங்க எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. சரி வாங்க போகலாம். இதுக்கடுத்த ஹால்ட்டு பட்டுக்கோட்டை தான். அதிராம்பட்டினத்தில் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஒரு 9 மினிட்ஸ் டிலேவோட 7:57க்கு நம்ம பட்டுக்கோட்டையை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த டிலே வந்துச்சுன்னா, அதிராம்பட்டினத்துலேருந்து பட்டுக்கோட்டைக்கு 12 கிலோமீட்ரு. அதிராம்பட்டினத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதோட அதிராம்பட்டினத்துலேருந்து பட்டுக்கோட்டைக்கு ஷெட்யூல்டு டைம் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. 12 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் வர முடியாது. அதோட அங்கே லேட்டாக வேறு எடுத்தாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கைஸ், நான் இன்றைக்கி காரைக்குடி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த எல்டிவேஷன் ஒர்க்ஸ் ஒன்றுமே பண்ணாதனால இன்றைக்கி நான் பேராவூரணி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். டிக்கெட் எடுத்ததுமே காரைக்குடி வரைக்கும் தான் எடுத்தேன். இன்றைக்கி எல்டிவேஷன் ஒர்க்ஸ் ஒன்றுமே பண்ணாதனால அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அதனால் பேராவூரணி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் காரைக்குடி வரைக்கும் போயிட்டு திரும்ப பேராவூரணி வரணும். இங்கே பட்டுக்கோட்டையிலையுமே எந்த விதமான எல்டிவேஷன் ஒர்க்ஸும் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு பூல்ஸ் ஊன்றதுக்கு கூட குழி நோண்டலை. பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு கைஸ். இதுக்கடுத்து ஒட்டங்காடு ஒரே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கடுத்து பேராவூரணி தான். இங்கே பட்டுக்கோட்டையிலேருந்து வெளியே போகும்போது தான் பஸ் ஸ்டாண்டோட வியூ வரும். வாங்க இன்றைக்கி அதை கிளியராக பார்ப்போம். இதான் கைஸ் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. இப்போ இதை ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக மாற்ற போகிறாங்க. பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பாளையத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இந்த வருஷத்துக்குள்ளே அந்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பஸ்ஸஸும் அங்கே போயிடுமா. இதோட ரேக் ஷேரிங்கை கஷ்டப்பட்டு இப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். எல்லாத்துலேயுமே ரொட்டேஷனில் வந்து முடிகிறது திருவாரூர் ஜங்ஷனில் தான் முடியுது. ஒரு பேசஞ்சர் விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சராக வந்து எண்ட் ஆகுது திருவாரூரில். இன்னொன்று திருச்சிராப்பள்ளி டு திருவாரூர் பேசஞ்சராக வந்து முடியுது. அடுத்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் தான். ஈவினிங் காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சராக வர்ற ட்ரெயின் தான் மார்னிங் 4:30 மணிக்கு திருவாரூர் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராக கிளம்பி போயிடுது. அப்புறம் அது திருச்சிராப்பள்ளி டு ராமேஸ்வரம் பேசஞ்சராக போயிட்டு திரும்ப ராமேஸ்வரம் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராக வந்து திருச்சிராப்பள்ளி டு திருவாரூர் பேசஞ்சராக வந்து எண்ட் ஆகுது. பகலில் தான் இதோட 2 ரேக்ஸுமே விழுப்புரம் டு திருவாரூர் பேசஞ்சராகவும் திருவாரூர் டு விழுப்புரம் பேசஞ்சராகவும் ரன் ஆகுறது. ஆனால் ரெண்டுமே வந்து எண்ட் ஆகிறது திருவாரூர் ஜங்ஷனில் தான். ஒன்று காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சராக வந்து திருவாரூரில் நிற்கும். அடுத்த நாள் காலையில் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சராக கிளம்பி போயிடும். இன்னொன்று திருச்சிராப்பள்ளி டு திருவாரூர் பேசஞ்சராக வர்றது மார்னிங் திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சராக கிளம்பிடும். இதுதாங்க இதோட ரேக் ஷேரிங். மற்ற எல்லா ட்ரெயினுக்கும் கூட ரேக் ஷேரிங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயினுக்கு நிறையா ரேக் ஷேரிங் கொடுத்து வச்சுருக்காங்களா, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எப்படி ரன் ஆகுதுன்னு. எப்படியோ வேரிஸ்மே ட்ரெயினில் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. சரி வாங்க, இப்போ ஒட்டங்காடு கிட்ட வந்துட்டோம். அடுத்து ஒட்டங்காட்டில் பார்க்கலாம். ஒரு 9 மினிட்ஸ் டிலேவோட 8:08க்கு நம்ம ஒட்டங்காடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் லைன் தான், அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக உள்ளே வர்றாங்க. ஒட்டங்காடு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான், அதனால் லூப் எடுக்க தேவையில்லை. அதனால தான் வேகமாக வர்றாங்க. எனக்கு இந்த ஒட்டங்காடு ஸ்டேஷனை ரொம்ப பிடிக்கும் கைஸ். நல்லா மரம்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டேஷனே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஷெட்டு கூட இல்லை கைஸ். ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ஒரே ஒரு ஷெட் இருக்குது. இப்போ நம்ம ஒட்டங்காட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து பேராவூரணி தான் கைஸ். பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி செக்ஷனில் ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க இருக்கும். ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் பார்த்து ரசிங்க. இதாங்க லூப் லைனு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மெயின் லைன்லேருந்து லூப் லைனுக்கு மாறுறோம். இப்போ நேராக போனால் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துடும். லூப் லைனில் போனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரும். அதே மாதிரி இப்போ பேராவூரணிலேருந்து அவங்க கிளம்பும்போதும் லூப் லைன்லேருந்து மெயின் லைனுக்கு மாறணும். அதனால தான் உள்ளே என்ட்ராகும் போதும் வெளியே கிளம்பும்போதும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் பண்ணுவாங்க.
ஒட்டங்காடு மாதிரி சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா வேகமாக வந்திருப்பாங்க. நம்ம பேராவூரணிக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் கூட போடலாம், இடம் நிறையா இருக்குது அந்த சைடு, லெஃப்ட் சைடு. அவங்க இருக்கிற பிளாட்ஃபார்மே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, 24 கோச் வர அளவுக்கு. இன்னொரு பிளாட்ஃபார்மாக கட்ட போகிறாங்க. ஒரு 6 நிமிஷம் டிலேவோட 8:15க்கு நம்ம பேராவூரணி வந்து ரீச் பண்ணிட்டோம் கைஸ். 8 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷமாக பிக்கப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஜேர்னி ரொம்பவே சூப்பராக தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் பண்ணாமல் இருந்தது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, ஓகே கைஸ், இன்னும் ஒரு 5 மாதம் கழித்து வரலாம். அப்போ தான் இங்கே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வந்ததுக்கு வேஸ்ட்டு தான். அப்படி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். முத்துப்பேட்டையிலையோ அதினாம்பட்டினத்துலையோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம பேராவூரணிலையுமே இந்த வண்டிக்கு நல்ல கூட்டம் தான். நம்ம பேராவூரணி ஸ்டேஷன்லேருந்து டிபார்ச்சர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸு அறந்தாங்கிலேயோ பேராவூரணிலையோ அதினாம்பட்டினத்துலையோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த பேசஞ்சர் மட்டும்தான் கைஸ் ஃப்ரீயாக போகிற ஒரு பேசஞ்சரு. நீங்கள் எந்த பேசஞ்சர் ட்ரெயின்லேயுமே இந்தளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்து போகவே முடியாது. அதனாலேயே எனக்கு இந்த பேசஞ்சரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மார்னிங் 6:30க்கு திருவாரூரில் கிளம்பி 8:15க்கே கொண்டாந்து விட்டுறாங்களா பேராவூரணியில். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.